நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். And said, if thou wilt diligently hearken to the voice of the Lord thy God, and wilt do that which is right in his sight, and wilt give ear to his commandments, and keep all his statutes, I will put none of this disease upon thee, which I have brought upon the Egyptians, for I am the Lord, and heal thee. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கர்த்தாவை வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களும் நீங்க பேசுங்க, உயிர்ப்பியுங்க. வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுற வார்த்தை என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தியின் தலைப்பு, அவர் கர்த்தரை நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர், வைத்தியராய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய், நம்மை நினைவு கூறுகிற தேவனாய், அவர்தான் டாக்டருக்கு மேலே பெரிய டாக்டர், அவர்தான் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பலவீனங்களோடு நீங்க வந்திருக்கலாம். ஒவ்வொரு சரீரங்களையும் வியாதியோடும் அப்படி வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் நம்மோடு அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு பலவீனமும் நமக்கு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட பெரிய நோயும் இருக்கலாம். வியாதி என்பது பிசாசு, சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தருக்கு வெளிச்சம் வரும்போது இந்த பலவீனங்கள், இந்த இருளின் கிரிகள் யாவையும் நம்ம சரீரத்தை விட்டு நீங்கி போகிறது. இந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனிடம் அவர் நோக்கி பார்த்துட்டார்னா அவன் விடுவிக்கப்படுகிறான். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வெளிச்சமாகி இயேசு ஒரு மனிதனுக்குள்ள அவரு நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது, வெளிச்சம் அவனை நோக்கி போகும்போது அவன் விடுவிக்கப்படுகிறான். எப்படிப்பட்ட நோய்களும் நீங்கி போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தினார். 39 அடிகள் பாருங்க அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் முதுகுல பாருங்க 39 அடிகள், 39 பெரிய வியாதிகள். அத்தனை வியாதிக்காகவும் பாருங்க அவர் அடிபட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணம் ஆகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ராஜாதி ராஜா பெரியவர். அதனாலதான் நீங்க சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா, பலவீனம் உள்ள பிசாசே, எனக்குள்ள உனக்கு என்ன வேலை? எனக்குள்ள ஏன் இருக்க? இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த வானத்தை இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே உன் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி போட்டார். ஆகவே ஒவ்வொரு பலவீனம் வரும்போது நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது? ஆஸ்பத்திரி டாக்டர்னு ஓடக்கூடாது. மாத்திரை ஊசியெல்லாம் ஒரு மாத்திரையெல்லாம் கட்டுப்படுத்தும். பூர்ண சுகம்
கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய பெரிய டாக்டர் கர்த்தர் தான். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் வியாதிகள் வருகிறது? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கோம். ஆவிக்குரிய வரங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன் வியாதிகள் வருது? நாட்கள் போக போக பின்மாற்றத்தில் ஜெப குறைவு, வேத வாசிப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பலவீனங்கள் வர்றது, வியாதியை கொடுக்கிறது, அது ஒரு பிசாசு என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரியை பற்றி நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய குமாரத்தி என்று பார்க்கிறோம். அவளும் ஆலயத்தில் தான் இருந்தா. இயேசு கிறிஸ்து வரும்போது கூனி பாருங்க, எவ்வளவு நிமிரக்கூடாத சாத்தான் வந்து அவளுக்குள்ள இருந்து இப்படி பலவீனப்படுத்துகிறான் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றார். அடுத்து நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வியாதி வருது? தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை அவங்க கேட்பதில்லை, வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கீழ்ப்படிதல் இல்லைன்னா அதனாலதான் வியாதிகள், தலைவலி, காய்ச்சல். பாருங்க, வியாதி பட்டியல் போடலாமா, அது ஒரு குடும்பம்னு சொல்றாங்க வியாதி. இப்ப பார்த்தா ஏகப்பட்ட வியாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வேத வசனத்துல நம்ம கரெக்டா ஜெபத்தில் இருந்தா எதுவும் அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு செம்மையான வழியில நடக்கிறது இல்லை. அதனாலதான் அடிக்கடி இந்த வியாதிப்பட்டு போறதுக்கு காரணம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும். அது ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி அவரிடம் எடுத்துக்கோ. அதனாலதான் அநேகர் ஊழியர்கள் கூட பாருங்க, பரிசுத்தவான்கள் விசுவாசிகளும் கூட உண்மை உத்தமமா ஜீவித்தவங்க திடீர்னு இந்த பொல்லாத காலமா இருக்கு பாருங்க, தீங்கு வர்றதுக்கு முன்பாக நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அவங்க எடுத்துக்கொள்றதுக்கு காரணம் அதுதான். வியாதி ஒண்ணு பாவத்து நிமித்தம் வரும், வேதத்துல அப்படி வாசிக்கிறோம். பாவம் செய்வது நிமித்தம் வரும். ஒரு சில உணவு வகை பாருங்க, உணவு சரியில்லை, பூரம் மருந்து அடிச்சுதான் அந்த உணவு வருது. இருந்தாலும் அதை நம்ம கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணும் போது என்ன செய்யறாரு? இந்த உணவு பரிசுத்தமாக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வசனத்தை பார்க்கிறோம். அப்பத்தின் தனியே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள இருக்கிற வியாதியை நீக்குவேன்னு சொன்னார். ஆகாரம் இருந்துச்சுன்னா, சாப்பாடு இருந்தா ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க என்னதான் செய்யணும்? சாப்பிடணும். எத்தனை பேர் நீங்க அடிக்கடி நான் சொன்னாலும் நீங்க மறந்துருது, ஸ்தோத்திரம் பண்ணாம ஸ்தோத்துல கை வைக்க கூடாது. எத்தனை பேர் நீங்க சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்றீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஒரு சிலர் தான். ஆகவே தேவனுடைய கட்டளைகளை நீங்க இந்த வசனத்துல அதான வாசித்தோம், கட்டளைகளை கை கொள்ளாதபடி இருந்தா நம்ம வியாதிகள் பலவீனங்கள் வரும். தப்பு நம்ம மேல இருக்கு. நம்ம ஆராயணும், எங்க தப்பு நடக்குது, ஏன் தேவனை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார், அவர் சத்தத்தை ஏன் என்னால கேட்க முடியல, எனக்குள்ள ஏன் பலவீனம், வியாதிகள், நம்மை நாமே ஆராய வேணும். இந்த வசனத்துல யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26 வாசிக்க கேட்டோம். நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. நம்ம செய்யற காரியம், எத்தனோ காரியம் செய்வோம், தேவனுக்கு செம்மையா இருக்கா அது செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. தேவனுடைய கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அதிகாலை எழுந்து நம் கொடுக்க, நீங்க பெத்த பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஜெபம், வேதம் வாசிப்போம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் இல்லாத வீட்டில் பாதுகாப்பு காணப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ஜெயத்தை உண்டு பண்ணும். இந்த வசனம் பாருங்க, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எபித்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வர பண்ணேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். ஏன் இப்படி வியாதி வருது? எபித்துல அடிமைத்தனம். எபித்து என்பது அடிமைத்தனத்தை குறிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த வியாதி நம்மளை அடிமைப்படுத்துது, நம்மளை சிறையாக்கி வைத்துக் கொள்ளுது, பாவத்துக்குள்ளாக தள்ளி சிறையாக்கி நம்ம எழுந்திருக்க கூடாதபடி படுத்த படுக்கையாக நம்மளை, ஒரு சில வியாதி படுத்த படுக்கையாக இருந்து அவங்க கடைசிக்கு மரித்து நரகத்துக்கே போறதை நம்ம பார்க்கிறோம். வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் கூட
படுத்த படுக்கையா இருந்து 2 விதம், ஒன்று பரிசுத்தம் பண்ணி அவரோட சேர்த்து கொள்ளும்படியாக நல்ல பரிசுத்தவானா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வியாதியை கொடுத்து அவருடைய சேர்த்துக் கொள்வார். ஒரு சில வியாதி பாவத்தின் நிமித்தம் வரும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேத வாசிப்பு, ஜெபம், யாவரோட அன்பா இருங்க, கசப்புள்ளாம இருங்க. ஆண்டவர் இப்ப வந்தா நான் போய் அவரோட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இதுல தேவனுடைய கட்டளைகள்ல உண்மையாக நாம் கை கொண்டு ஜீவித்தா யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை, தைரியமா இருக்கலாம். எந்த வியாதியும் நம்மளை அணுகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே இந்த இடத்துல பார்க்கிறோம், நீ என் கட்டளையின்படி உண்மையாயிரு, என் காரியத்தில் உண்மையாயிரு. நீ என் பார்வையில் இருக்கும் போது, இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தைக்குள்ள நீ நிலைத்து இருக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி எனக்குள்ள இருக்கும் போது எபித்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு, ஒன்றையினா எத்தனை வியாதி இருந்திருக்கு பாருங்க, ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று நேரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் தேவனுக்கு செம்மையான தேவனுடைய வழியிலே நாம் செல்றோமா? தேவனில் நாம் அன்பு கூறுவது இல்லை, அதனால தான் வியாதி வருது. தேவனில் நாம் அன்பு கூறுகிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் உணவு கட்டுப்பாடு இல்லை, பெருந்திணி, போஜன பிரியன் என்ற வேதத்துல பார்க்கிறோம். அளவுக்கு மீறி இருந்தா ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க பாருங்க. அப்ப உணவு கட்டுப்பாடு இல்லை, எந்நேரமும் வாயில போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாமிசம் கறி மேல அவளுக்கு வெறி. போன வாரம் நம்ம பார்த்தோம், வெறி. கறி எடுத்து தரலன்னா கையை கூட கடிச்சிருவாங்க, அவ்வளவு வெறியா பாருங்க. அதெல்லாம் போஜன பிரியன் என்று நாம் வெறியர் வேதத்துல போன வாரம் பார்த்தோம். உணவு கட்டுப்பாடு இல்லை. ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் நல்லா சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு அரை வகரு 3/4 வகரு கூட நீங்க சாப்பிடலாம். ஒரே அளவுக்கு மீறி போகும்போது நைட்டெல்லாம் 1/4 வகரு தான். அப்படி இருந்து பாருங்க, ஆயுசின் வருஷங்கள் அதிகமா கூட்டி தருவார். அதை விட்டுட்டு நமக்கும் ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார். அப்பொழுது நம்ம ஜெபிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தீர்மானம் பண்ணி உபவாசத்தோட வாங்க. ஒரு நேரம் தான். யார் உபவாசம், வேதத்துல உபவாசம் இருந்து செத்து போனது வேதத்துல யாரையும் பற்றி சொல்லப்படல. உபவாசம் இருந்தேன் செத்து போயிட்டாங்கன்னு வேதத்துல இல்ல. உபவாசம் இருந்தவங்க ஜெயந்தம் பெற்றிருக்காங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த உணவு கட்டுப்பாடு நம்ம ஒரு தியாகம் செய்யணும்ல. தேவன் நம்மளை சும்மா தூக்கி எடுக்கல. அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி அவருடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து தான் தேவன் நம்மளை தூக்கி எடுத்தார். விலைக்கரையமாக நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை வாரம் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்தோம், நம்மளை என்னதான் செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணிக்க தசமபாகம் கோடி கணக்கா லட்சக்கணக்கா கொடுத்தாலும் அது எதை தான் ஆண்டவர் பார்ப்பாரு? நம்ம இதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உணவு கட்டுப்பாடுலையும் கூட நம்ம என்ன செய்யணும்? இச்சை அடக்கம் மிகவும் அவசியம். இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பரிசுத்த ஜீவியம் செய்கிறது கிடையாது. இந்த வியாதியை வர்றதுக்கு காரணம் வேதத்தில் அப்படிதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜீவியம் செய்யாம கண்டபடி ஆடு மாடு மாதிரி தெரியுது, நோயை இழுத்துட்டு வீட்டுக்கு வர்றது பாருங்க. ஒரு கட்டுப்பாடு, இச்சை அடக்கம். ஆவியின் கனிகள்ல 9வது கனி இச்சை அடக்கம் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜீவியம் இல்லாததுனால வியாதி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது கர்த்தரின் கட்டளைகளுக்கு செவி கொடுப்பது இல்லை. செவி கொடுக்கலன்னா வியாதி வரும். ஏன்னா தேவனுடைய கட்டளை இருந்தா தான் தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப அப்படி வார்த்தை நமக்குள்ள இருந்தா மாத்திரமே தேவன் நமக்குள்ள இருக்கிற எந்த வியாதியும் அணுகாது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நான் உனக்குள்ள இருக்கிறேன். இந்த பயத்தை கொண்டு வரதெல்லாம் பிசாசு. ஆகவே தேவனுடைய பிள்ளை எதற்கும் நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் பாருங்க, தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாம இந்த 9 காரியத்தை பற்றி நாம் பார்த்தோம். ஒவ்வொன்றும் தேவனை அன்பு கூறாம இருக்கிறது, உணவு கட்டுப்பாடு இல்லை, பரிசுத்த ஜீவியம் இல்லை, தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஆகவே தான் வியாதிகளும் பலவீனங்களும் இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்க
வியாதிகள் வரும்போது வைத்தியர்களை தேடி தேடி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மேல் விசுவாசம் உள்ள நம்பிக்கை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் அப்படிப்பா எபிரேயர்ல பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லையா, நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே விசுவாசம் வேணும். இயேசுவின் நாமத்தில் முதலாவது நம்பிக்கை. தேவன் எனக்கு சொன்னதை தேவன் தருவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தால் மாத்திரமே தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய நன்மையை பெற முடியாது. பரிசுத்த வேதத்தில் ஒரு ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ தன் வியாதி நீங்க ஊரெல்லாம் ஓடி ஓடி பெரிய பெரிய ஆஸ்பத்திரி ஏதோ அங்கெல்லாம் வைத்தியர்களே நாடி ஆஸ்தி முழுவதையும் செலவழித்து ஒரு நன்மையும் காணாமல் கடைசியாக இயேசுவிடம் வந்து சுகம் பெற்று கொண்டதை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உண்மை சம்பவம் நடந்ததை இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரி, டாக்டர் நம்பிக்கை இல்லை. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது காய்ச்சல் வந்தால் உங்களுக்கு இயற்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். சுக்குமலியை போட்டு நல்லா ஆனல் பிடிங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லி குடிங்க, உங்களுக்கு பூர்ண வேர்த்துட்டா காய்ச்சல் போயிடும். பிசாசு பாருங்களேன், பணம் இருக்கிறவனுக்கு சொல்லவே வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெறும் 10 ரூபால சுகமாகிறத 10 லட்சம் கொடுத்து பாருங்க. அங்கே ஆஸ்பத்திரி போனால் பெட்டில் உன்னை படுக்க போட்டுருவான், படுங்க சொல்லிட்டு, என்ன இப்படி இருக்கீங்க, உடம்ப பார்க்க வேணாமா, நல்ல வேலைக்கு கரெக்டாக வந்தீங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற, நம்மளை பயமுறுத்திடுவான். அது பிசாசு யோவான் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். பிசாசு எதுக்காக வருவானா, அழிக்கவும் கொள்ள, வேற எதுக்கு வரப்போறான். அவங்க கொடுக்குற பயத்திலே நம்ம நல்லா தான் போயிருப்போம். ஒரு 3/4 உயிரோடு நம்ம போயிருப்போம். அவன் இந்த வார்த்தை சொன்ன உடனே கொஞ்சம் உயிரே இல்லாமல் பாதி உயிர் அங்கேயே நம்ம போயிடும். ஐயோன்னு பதட்டம், வேருக்கு கிளம்பும். எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சரீரத்தில் என்ன இருக்கோ ஸ்கேன் எடுக்கணும் சொல்லிட்டு நம்ம பெட்டில் மல்லாக்கா சாஞ்சு படு சொல்லிட்டு உடனே போவாங்க. 2வது ஸ்கேன் எடுக்க பணத்தை அங்கே கட்டுங்க எங்கே கட்டுங்க சொல்லிட்டு ஊசி மாத்திரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு அது கேட்பாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க சரித்திரத்திலே தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, நம்ம வசமாக ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த ஆள்கிட்ட நம்ம வசூல் பண்ணிடலாம், இந்த டாக்டர் நினைச்சு. இந்த நாட்கள் அப்படிதான் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காசு இல்லாமல் பிடுங்கி விட்டுருவாங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஸ்திரீ பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்கார் இந்த ஊரில் பாருங்க. ஒரு காசு தீரு மட்டும் ஆஸ்தி முழுவதையும் செலவழித்து ஒரு நன்மையும் காணாமல் கடைசியாக இயேசுவிடம் வர்றதை பார்க்குறோம். எல்லாரும் அப்படிதான். 20 லட்சம் 30 லட்சம் பாருங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. கடைசியில் ஏன் இப்படி இருக்கு, மூச்சு அடைப்பு வருது, நெஞ்சு வலி வருது, என்ன ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. பயமுறுத்தி பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டு. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க இந்த நாட்களில் போகும்போது உயிரோடு போவாங்க, வரும்போது செத்த பாடியாகத்தான் வருவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலும் கூட இப்படி நடக்குது, சனத்தொகையை குறைக்கிறதுக்காக, அப்படி நான் கேள்விப்பட்டேன். ஆகவே பலவீனம் வரும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நானே உன் பரிகாரியாய கர்த்தர் சொன்னீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை சொன்னீங்க. ஆண்டவரே, நீங்க பரிகாரி, நீர் எனக்கு வைத்தியரா வாங்க. நான் மனுஷரை நாடி போகக்கூடாது. என்னைக்கு இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமாக. அவர் எத்தனை நரம்பு இருக்கு நம்ம சரீரத்தில், எந்த இடத்துல கோளாறு இருக்கு, எல்லாம் சிருஷ்டித்த தேவனுக்கு தாங்க தெரியும். டாக்டர் படிச்சது அறிவுல அதெல்லாம் 2வது தான் பாருங்க. விசுவாசம் இல்லாதனால அப்படி நாடி போறாங்க. ஆனா நம்ம சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்ன கோளாறு இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடமே நாம் சரணடைய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43 48 வரை இந்த ஸ்திரியை பற்றி பார்க்கிறோம். அவளும் போகாத இடம் இல்லை, போகாத இடமெல்லாம் இல்லை, ஆனா ஒரு சுகமும் இல்லை. பணம் போனதான் மிச்சம், வீடு வாசல், ஒரு காசு தீர்ற வரைக்கும். பாருங்க எப்படி இருப்பான்னு பாருங்களேன். கடைசியாக தான் இயேசுவை கேள்விப்பட்டு சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாடு. சரீரத்துல அநேக ஸ்திரீகளை பற்றி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவங்களாம் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கை வச்சு தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சவங்க விடுதலை பெற்றிருக்காங்க இந்த நாட்கள்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ பெரும்பாடு எத்தனை வருஷமா? 12 வருஷம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும். வைத்தியருக்கு பாருங்க, இப்ப உள்ள அநேகர் டாக்டருக்கு தான் அதிகமா படிக்க விரும்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல முதலமைச்சருக்கு கூட அப்படி வருமானம் வராது போல, அந்த அளவுக்கு கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. அப்ப பாக்குறோம் ஒரு காசு தீர்வு மட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக அவ்வளவு காசு கொடுத்து என்ன பிரயோஜனம் பாருங்க, ஒன்னும் ஆகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பின்னாக ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரை கட்டுப்படுத்தும், நோயை நீக்காது. கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டார், நானே உன் பரிகாரிய கர்த்தரியே. ஆஸ்பத்திரி போய் பாருங்க, மாத்திரை அதிகமா சாப்பிட சாப்பிட அது என்ன ஆகுதான், புண்ணாகிரும். புண்ணாகும் போது கடைசியில மாத்திரையை நிப்பாட்டுங்க, அதுக்கு மேல இருந்தா உயிருக்கு ஆபத்து சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 மாதம் 1 வருஷம் மாத்திரை சாப்பிடுறவங்க அதிகமா வருஷ கணக்கு சாப்பிடுவாங்க. 10 வருஷம் சுகர் மற்ற ஏதாவது ஒண்ணு மாத்திரை இது நாட்கள் போக போக வகுறு புண்ணாகிரும். வெறும் புண்ணா இருக்கு, நீங்க மாத்திரை நிப்பாட்டுங்க. பாருங்க, தேவையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கார். நம்முடைய விசுவாசம் எது மேல இருக்கு? மாத்திரை மேல இருக்கு. நம்முடைய விசுவாசம் டாக்டர் மேல இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நட, என் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நீ சரியாக நடந்து கொள், யாவரோடும் சமாதானமாயிரு, அன்போடு நீ நடந்து கொள், அப்பொழுது எந்த வியாதியும் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஸ்திரீ பாருங்களேன், அவ கடைசியாத்தான் கேள்விப்படுறான் இயேசு கிறிஸ்துவ. கேள்விப்பட்டு ஒரு காசு தீர்வு மட்டும் செலவழிச்சு கடைசியா எங்க போறாளாம்? 44வது வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த ஸ்திரீயுடைய தாய் தகப்பன் ரொம்ப வேதனைப்படுறாங்க. கர்த்தாவே, ஒரே பொம்பளை பிள்ளை தான், ஆண் மகனும் கிடையாது, ஒரே பிள்ளை. இந்த ஒரே பிள்ளையும் கோடீஸ்வரன், பயங்கர பெருமை அப்படி இருக்குமா அவங்க தாய் தகப்பனுக்கு. நாங்க என்ன பாவம் செய்தோமோ சொல்லிட்டு பார்க்கறவங்க அற்பமா என்றது. பணம் இருக்கு, பண திமிருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை கடைசிக்கு பாருங்களேன், நோய் வியாதியை கொடுத்து ரொம்ப நாம் தாய் தகப்பன் செய்த பாவத்தின் நிமித்தம் நம்ம பிள்ளை கஷ்டப்படுதா? நாங்க என்ன பாவம் செய்தோமோ? தாய் தகப்பனும் மனம் திரும்ப அழுகுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தாய் தகப்பனும் கடைசியா இறந்து போயிடுறாங்க. செலவழிச்சு வீடு வாசல் எல்லாம் நிலங்களை விற்று ஒத்த ரூபா இருக்கிற வரைக்கும் அவங்க டாக்டரே நம்பிக்கை போற அங்க இருந்துச்சு. கடைசிக்கு ஒண்ணும் முடியல. அவ என்ன செய்வா பாருங்க, இரத்த போக்குன்னு சொல்றது பயங்கரமா கொடூரமான இந்த உயிரவே கொன்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பனும் இல்ல, நான் என்ன செய்வேன்? ஒரு ஆஸ்பத்திரி போக கூட பணம் இல்லை, நான் என்ன செய்வேன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ கேள்விப்பட்டு, எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் இயேசு விடுவிக்கிறார், அந்த வழியாக போகிறார் என்று எழுந்து நடக்க முடியல. அப்படியே பள்ள மேடு இருக்கு, அதுல அப்படியே போய் இயேசுவே பார்க்கிறா. போய் என்னதான் செய்யறாலும் அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். கூட்டம், திரளான கூட்டம். என்னடா இங்க திரளான கூட்டம் இருக்கு, என்ன செய்வேன்? வஸ்திரத்தை தொட்டா போதும். விசுவாசம் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், வீட்டுல வேண்டிக் கொண்ட காரியத்தை கர்த்தர் தேவ சமூகத்துல ஆண்டவர் எனக்கு தருவார். ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா போதும், என் சூழ்நிலைகள் மாறும். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது தருவேன் செய்வேன் சொன்னாரே, நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? அதை பார்த்தா திரளான கூட்டம், நான் எப்படி அவரை சந்திப்பேன்? பரவாயில்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் பாருங்க, அவருடைய வல்லமை புறப்பட்டு அநேகர சொஸ்தமாயிருக்கு. ஆகவே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தனை நான் தொட்டா போதும், நான் குணமாவேன், நான் விடுவிக்கப்படுவேன். இந்த விசுவாசம் இருந்துச்சுங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். அந்த மலையை பார்த்து சமுத்திரத்தை விழுந்தோன்னா
அது விழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலையை போல நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தர் பாருங்க, விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், அத்தனையும் தகர்த்து போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீ பாருங்களேன், இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு ரேசா இருந்தா போதும், ஆஸ்பத்திரி அது லைன்ல போகணும், அங்க இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க நில் சொல்லிட்டு கவர்மெண்ட்லாம் ரொம்ப மோசம். இப்ப எவ்வளவோ கொஞ்சம் தேவையில்ல பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துட்டு பேர் அட்ரஸ் கொடுக்கணும், நோட்டு போட்டு வரிசையில் லைன்ல நிக்கணும். பிறகு கர்த்தருக்கு அதுக்குள்ள உயிர் போயிடும். எத்தனோ பேர் உயிர் போய் திருப்பி பாடியா வந்திருக்காங்க. அதனாலதான் நீ ஆஸ்பத்திரியை தேடி எதுக்கெடுத்தாலும் போகக்கூடாது. தலைவலி, நெஞ்சு வலி ஏன் வருது? நீ சரியில்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்பப்போ உணவு வகைகளை வர்றது, அதை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க சாப்பிடலாம். அப்படிலாம் பலவீனங்கள் வரும். பலவீனங்கள் வரும்போது ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க, அவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுவார். ஆகவே இந்த கால வேளையில தேவன் சொல்றார், நான் உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன். பரிகாரம்னா என்ன சொல்லுங்க? பரிகாரம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நானே வைத்தியரா இருக்கிறேன். அவர் சொல்றார், நானே உனக்கு பெரிய டாக்டர், நான் தான் உன்னை சிருஷ்டித்த தேவன். உன் சரீரத்துக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ அந்த பாவத்தை செஞ்சதுனால அதன் நிமித்தம் வந்த நோய் தான் உனக்குள்ள இருக்கு. ஆண்டவர் உணர்த்துவார். தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுவார். பாருங்க, வந்துட்டு அப்படி ஒவ்வொரு சொப்பனத்தின் மூலமாவது ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசும்போது நம்ம சரி இதுதான் காரணமா, தேவ சமூகத்தில் நம்ம சரணடைஞ்சிடணும். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எவ்வளவு வேதனைகள் இருக்கும், நம்ம சொல்ல நல்லா இருக்கும். அதுல அந்த வேதனைப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். என் ஜனமே வந்து வேதனையோடு வருகிறாள். தாய் தகப்பன்னு இறந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயராயிருக்கிறார். அவள் வச்ச தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைச்சு பாருங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை அவர் தொட்டபடியினாலே அவளுக்கு இருந்த வியாதி நீங்கி போனது. எவன் ஒருவன் வெளிச்சமாகி இயேசுவிடம் வருகிறானோ அவன் விடுவிக்கப்படுவான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். என் ஜனமே, அந்த ஸ்திரியை பாருங்க, விடுவித்த தேவன் உண்மையுள்ள தேவன். 45 அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவர் கேட்கிறார், வஸ்திரத்தை தொட்டு இவ குணமாகிட்டா கர்த்தருடைய வல்லமை வஸ்திரத்திலிருந்து அவரிடம் இயேசு கிறிஸ்துவிடம் புறப்பட்டு போனதை அவர் பார்க்கிறார். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதான் யார் என்னை தொட்டது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டமா இருக்கு, அங்க சீசர்கள் இருக்கிறாங்க, திரளான ஜனம் நெருக்கி கொண்டு இருக்காங்க. நெருக்கிட்டு இருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பசியா இருக்கும். வந்துட்டு அந்த பந்தியில கூட நீங்க அநேக இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, சண்டை போட்டுட்டு ஒரு 4 நாள் கன்வென்ஷனு ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அந்த நடந்த சம்பவம் 1 மணிக்கு 1:30 ஆயிடுச்சு. இந்த செய்தி எல்லாம் முடிச்சுட்டு போகும் விசுவாசியா இருந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாப்பாடு உணவு லைன்ல தான் நிக்கணும். ஆனா அவ்வளவு கூட்டம் வந்து சாப்பாடு நெட்டுக்கு வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஒரு 500-1000 பேருக்கு மேல தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 பேரை கூட இருக்கும். நான் 3000-5000 பேருக்கு மேல சரியான ஒரு கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் தனி, ஆண்கள் தனி. அந்த சைடு பெண்களுக்கு அங்கிட்டு, ஆண்களுக்கு இங்கிட்டு. அப்படி இருக்கிற வேலையில பாரு, பசி இருக்கு. நேரா போனோம். நான் பெரும்பாலும் வெளியில வந்து சாப்பிடுறது கூட வெக்கப்படுவேன். வெக்கப்பட்டா முடியாது உங்களுக்கு. வந்துட்டு சரி, ஆண்டவன் ஞானத்தை கொடுத்துருக்காருல, லைன்ல நின்று தட்டு கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு காலெல்லாம் வலிச்சுதான் முன்னாடி இங்க இருந்து திட்டத்தட்ட அங்க நம்ம ரோடு தூரம் இருக்கும். எங்க நம்ம முன்னாடி ஏறுறோம் பாருங்களா, அந்த அவ்வளவு தூரம் இருக்கும் லைனு. எத்தனோ லைனு போயிட்டு அந்த அதுல போறோம். பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்கிற ஆள் என்ன செய்யுது, தட்டு வாங்கி சாப்பாடு அப்பத்தான் வாங்கி படக்குன்னு பிடிங்கிருச்சு இந்த ஆள். பாருங்க, ஏதோ சொல்லுவாங்களே, படைக்கு பிந்து பந்திக்கு முந்துன்னு சொல்லுவாங்க. என்னடா நமக்கு வெக்கமா போச்சு. அடுத்து இன்னொரு தட்டு வாங்கி வந்து 2வது பிடிங்கிட்டு போறாங்க. எனக்கு கோவம்னா கோபம். அந்த நேரத்தில் விசுவாசியா இருந்த காலத்துக்கு என்னடா சோத்துக்கு அலைகிறாங்க, கர்த்தர் தரார், பொறுமையா இருந்து வாங்கிட்டு போலாம்ல. பாருங்க, அப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படியாக இருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ
கூட்டம் இருக்கு, அவங்களால நடக்க முடியல. ஆனா இயேசு கூட வந்ததே பெரிய ஒரு கிருபை தான். நடக்க முடியாம தான் அந்த பலவீனத்தோடு வருகிறாள். வந்த வஸ்திரத்தின் விசுவாசம் பாருங்க, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் குணமாவேன். அவர் நம்முடைய விசுவாசத்தின்படி தான் கர்த்தர் என்ன செய்யறார், குணமாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், எனக்குள்ள வல்லமை புறப்பட்டதை பார்த்தேன், யார் என்னை தொட்டது? இந்த வசனத்தை வாசி. என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது, எங்களுக்கு தெரியாது. அவங்க பயந்து, என்னை தொட்டது யார்? ஐயோ, அவர் பரிசுத்தமுள்ள தேவனே சொல்லிட்டு தொட்டது யாருல கேட்கிறாரு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. வந்தது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே எல்லாரும் சொன்ன போது, பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், பேதுரும் முந்திரி கோட்டை மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரு ஃபர்ஸ்ட் வந்து அது சீசர்களே அவர் முதிர் இருக்கிறதுல முதிர் வயது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கேட்கிறார், வந்து என் பேரும் தமிழ்ல பேதுரு, இங்கிலீஷ்ல பீட்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் முந்துறார். முந்தி என்னதான் கேட்கிறாரு, அவனுடனே கூட இருந்தவர்களும் ஐயரே. யாரு ஐயரேன்னு கூப்பிட்டாங்க சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவ. ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நெருக்கி கொண்டிருக்கிறார்களே. நெருக்கி கொண்டிருக்கிற திரளான ஜனம் நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீங்க? என்ன ஆண்டவரே, நெருக்கி கொண்டிருக்கிற அத்தனை ஜனம் யாரு தொட்ட? விரல டக்குன்னு தொட்டிருப்பாங்க. இதை போயிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில சீசர்களும் இருக்காங்க. என்ன ஆண்டவரே, அது பேதுருக்கு அந்த தைரியம் வருது. கேட்க, தொட்டது யார் சொல்ற? அதுக்குதான் அவர் சொல்ற, நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. உன்னை தொட்டது யார் என்று எங்களுக்கு தெரியாது, நீ எப்படி கேட்கிறீர் என்றார்கள் சீசருங்க. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். நல்ல கவனிங்க. ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஒருவர் இருக்கிற ஜனம் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா என்னை தொட்டது ஒருவர் தொட்டிருக்காங்க, தொட்டது உண்டு. ஆண்டவர் சொல்ற 47வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, கரெக்டா அவர் இந்த 2-3 பேர் சொன்னாலும் சரி, அதுல யாராவது ஒரு ஆளா இருந்துக்குருவாங்கன்னு இருப்பான். ஆனா ஒருவர்னு சொல்லிட்டு அப்ப நம்மளை கண்டுபிடிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு இன்னி மறைஞ்சிருக்கிறது ஒண்ணும் இல்ல, ஆண்டு சுகமாக்குனதை நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லிட்டு அவன் என்ன பயந்து நடுங்கி என்ன செய்யறான், நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, தேவனுக்கு முன்பாக ஒரு நடுக்கம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நடுங்கி ஒரு பயத்தோடு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தை, ஆண்டவரே எப்படியெல்லாம் உண்மை நான் முன்னாடி அறியல, அவ்வளவு ஆஸ்பத்திரிக்கு ஒரு காசு தீர்வு வரைக்கும் செலவழிச்சிட்டேன், என் தாய் தகப்பனை இழந்து நான் ஒருவனா அனாதையாய் நான் வந்த போது உண்மை நான் கேள்விப்பட்டேன், அந்த வழியாக நீ போறீர் என்று நான் கேட்டேன், உன்னை நாமத்தை நான் கேள்விப்பட்டு உன் நாமத்தில் நம்பிக்கை வச்சு நான் வந்தேன், வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டம்பா, நான் சுகமானேன். இந்த காரணத்தை என்ன சொல்றாங்களாம், காரணத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானது விஷயம் அதுலதான் இருக்கு. எல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். எல்லாருக்கும் முன்பாக அறிவிக்கிறோமா? ஒரு நேரத்துல நம்ம பலவீனத்தோடு பிசாசின் பிடியில நம்ம இருந்திருக்கலாம். கர்த்தர் விடுவித்தார். அப்ப நான் இருந்தேன், இப்ப ஆண்டவர் என்னை விடுவித்து இந்நாள் வரைக்கும் என்னை காத்து கொண்டாரே. எத்தனை பேர் நீங்க சாட்சியா இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சாட்சியாக வெளியில சொல்ல வேண்டும், உங்க சாட்சியை நீங்க வெளிப்படுத்த வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனால மறைந்திருக்க முடியும். எனக்கு செய்த அதிசயம் பெரிய அதிசயம், சொல்லி முடியாது, என்னால சொல்லி முடியாது. தாய் தகப்பனை இழந்து ஒரு காசு தீர் மட்டும் செல்வத்தையும் ஆஸ்தியும் இழந்து அனாதியாய் நின்ற போது இயேசு என்னை தேடி வந்தார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டு நான் சொஸ்தமாக்கியிருக்கேன். இதை நான் சொல்லலனா எனக்கு ஐயோ, நான் இதை நிச்சயமாய் சொல்லுவேன் என்று எல்லாருக்கும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள் என்று பார்க்கிறோம். 48 அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், நீ பயப்படாத, நான் செய்ய மாட்டேன். என்னை தொட்டது யார் சொன்ன உடனே பயந்து போனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அதை நினைத்து நீ கவலைப்படாதே,
யாரை பார்த்து? அவர் அவளை பார்த்து. நம்ம முகமாக தேவன் பார்த்தா போதும், நம்மளை நோக்கி பார்த்தா போதும். அவரை பார்த்த முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை பார்த்துதான் சொல்றார், மகளே நீ திடன்கொள், பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவ சமூகத்தில் வந்தது நல்லது, இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்தது நல்லது. எதுக்காக நாம் வருகிறோம்? நம் குடும்பம் நல்ல ஒரு, எனக்கு ஒரு பாதுகாப்பு, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு. இந்த ஆபத்து காலத்துல கர்த்தர் என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறார். நான் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் மென்மேலும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நான் நிலைத்திருக்க வேண்டும். எந்த வியாதி இல்லாதபடி இந்த பூமியில நான் காணப்பட வேண்டும். அதுதான், அந்த நோக்கத்துல தான் நான் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இந்த ஆலயத்துக்கு வந்தவர்களுக்கே இந்த சூழ்நிலைனா, அநேகர் பரிசுத்த ஆராதனைக்கு தேவ நன்மை செய்தும் வராம இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் எப்படியோ நம்ம தேவனை அறிஞ்சு நமக்கே இப்படி இருந்தா பட்ட மரத்துக்கு என்னவா இருக்கும், அப்படி ஒரு இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே நான் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கணும். இவ பாருங்களேன், தேவனை அதை அறியல, கேள்விப்படுற உடனே போகிறத பார்க்கிறோம். சுகமான பிறகும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்றதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்துடனே இப்போ ஒரு மனிதனுக்கு என்னங்க வேணும்? நல்ல ஒரு உணவு, நேரத்துக்கு சாப்பாடு, உடை, அது மூணாவது தங்குறதுக்கு வீடு வாசல், நல்ல ஒரு ஆரோக்கியம், சுகம். அதுதான். அது இல்லாம என்னதான் கோடீஸ்வரர், இந்த பணம், இவ்வளவு பணம் தான் வச்சிருந்தா என்னதான் செய்ய முடிஞ்சிச்சு? யாராலையும் குணமாக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் குணமாக்க முடியல? அநேகர் அப்படிதான் எங்கெங்கேயோ போய் காசு செலவழிச்சுட்டு கடைசியா வந்து இயேசுவிடம் வந்து நம்பி வந்ததுனால கர்த்தர் விடுவிக்கிறார். விடுவிச்சா எவ்வளவு நன்றியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆஸ்பத்திரிக்கு பாருங்க, அவனுக்கு லட்சக்கணக்கு, 20, 30 லட்சம், கோடி கணக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா விடுவிச்சாரே, அவருக்காக நீ என்ன செஞ்ச? நம்மளை இந்த வேலையில அவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். லட்சம் தாரோம். ஆனா இங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டா ஒரு 100 ரூபா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் உனக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். நன்றி உள்ள இருதயம் வேணும். யாருக்கும் நம்ம தாரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை 10 லட்சம் ஆகும். எந்த பைசா இல்லாம இலவசமா உனக்கு சுகம் கொடுத்தாரே, அந்த வெளிப்பாடு உனக்குள்ள வருமானால் சொல்லி முடியாது. கர்த்தர் இயேசு எனக்கு செவி கொடுத்தார், வந்து எனக்கு சுகமாக்கினார் சொல்லிட்டு அவரை அன்பு கூறுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு என்னென்ன கொடுக்கும் கொடுத்து அவரில் அன்பு கூறுவீங்க. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஸ்திரியை கைவிடலை. எல்லா பணமும் அங்க கொடுத்தாலும் பரவாயில்ல, வந்து என்னை நோக்கி என்னை நம்பி வந்துட்ட, வந்தபடியினால நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை சொல்லி சரியான ஒரு சுகத்தை கர்த்தர் தருவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை டாக்டர் மேல் இருக்கக்கூடாது என் ஜனமே. நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் வைக்க வேண்டும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற இந்த வேளையில நம்மோடு அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி என்பது பிசாசு, சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். அடிக்கடி முடியல, தலைவலி, பலவீனம், அப்ப பிசாசு உனக்குள்ள உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். என் நேரமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் வீட்டு வேலையை பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சாப்பிடுறதுக்கு இன்னொரு ஆள் போட்டு வைக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு பலவீனம் இருக்குன்னா பிசாசு உனக்குள்ள உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் அப்படியாக வாசிக்கிறோம். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனம். அவங்களுமே வந்து ஆலயத்துக்கு வருகிறவ தான் பாருங்க. அவளும் விசுவாசி தான், ஆனா ஆலயத்துக்கு வருகிறவன் தான். வயசான ஒரு சகோதரியே நான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைச்சாங்க அது பிறவில வந்ததா ஏதாவது இருக்க, கூனின்னு சொல்றது ஏதாவது அவங்க நம்ம நம்முடைய நினைவு அதுதான். ஆனா இயேசு சொல்றாரு இந்த ஆலயத்துக்கு வரும்போது அது பிசாசு என்று இயேசு சொல்றார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10லிருந்து 16 வரை நீங்க வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் ஆலயத்துல அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்த முத உள்ள ஸ்திரீ எத்தனை வருஷம்?
12 இப்ப 18 வருஷமா இருக்கிற பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். நிமிரக்கூடாத கூனி, அப்படி ரொம்ப தர அந்த நிமிர்ந்தே பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு கூனி. நீங்க பாத்தீங்களா, நான் 2-3 பேர் இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து 3 பேரை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கூனி, நிமிர்ந்து பார்க்க முடியாது. அது பிசாசின் ஆவி என்று இயேசு சொல்லுகிறார். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நாம் கீழானவைகளையே நாம் பார்த்து தேடுகிறோம். கீழானவைகள் பன்றி போல. இந்த பன்றியை மல்லாக்கா அறுக்கும் போதுதான் வானத்தையே பார்க்குமா. கடைசியா பார்த்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்துல கூனியை போல பாருங்க, பிசாசு மேலானவைகளை நாடாதபடி, மேன்மையானதை பார்க்காதபடி, இந்த சரீரத்துக்குரிய தேவைகளையே நாடி போகிறதே பார்க்கிறோம். ஒரு போன் பண்ணாலும் பேச நேரம் இல்லை, நான் பிஸியா இருக்கேன். பாருங்க, அவனுடைய சரீரத்திலிருந்து என்னைக்கு அவனுக்கு மரணம் வருதோ, சாவு வருதோ, அன்னைக்கு தான் அடங்குகிறான். அப்படி வேதத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்களில் சொல்றதை நாம் பார்க்கிறோம். என்னைக்கு மனிதன் பிறந்ததுல இருந்து பாருங்க வேலை வேலை வேலை, கர்த்தருக்குன்னு இடம் கொடுக்கறது இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தர் விடுவித்தாரு, அதுக்கு நன்றி இல்லை. வேலை வேலை, கடைசியில என்னைக்குதான் இந்த சரீரம் அடங்குது? மரணம் வரும்போது. அதால எந்திரிச்சு போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சரீரத்தை அவர் சிருஷ்டித்து சரீரத்துல ஆவி ஜீவனை தந்திருக்கிறேன், ஜீவனின் பலனா உனக்கு இருக்கிறேன், உன்னை விடுவித்து இருக்கிறேன். 7 நாள் 6 நாள் வேலை செய், ஒரு நாள் என்னுடைய நாள், அதாவது உருப்படியா செய். அது முடியலையா மாதத்துக்கு ஒரு நாள் வா, அது இல்லையா 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அதுவும் இல்லையா வருஷத்துக்கு ஒரு தரம். பேர் கிறிஸ்தவங்க சொல்றோம். இப்ப அவங்க தான் பெந்தேகோஸ்தே சபையோட அனுதினம் டெய்லி போறாங்க ஆலயத்துக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஜீவியம் எப்படி இந்த திருவார்த்தைக்கு முன்பாக இருக்கிறது? என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பலவீனம் நல்லா போற மாதிரி தான் இருக்கும். நம்ம தேவனுக்கு நன்றி இல்லாம இருக்கும் போது, யாருடைய ஜெபத்துல நம்ம இருக்கிறோம், அவர் மனம் திரும்புறதுக்கு இப்ப வருவானா என்று பார்ப்பார். மொத்தமா சேர்ந்து இந்த பலவீனம் அமைக்கிறோம். இதெல்லாம் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனை துதிக்க வரலனா, மனுஷனை எதுக்காக இந்த பூமியில உண்டாக்கினார்? தேவனை துதிப்பதற்காகவே நம்மளை சிருஷ்டித்தார். இந்த 18 வருஷங்க கூனியாய் இருந்த நிமிரக்கூடாதபடி, நம்ம குடும்பம் செழிக்க கூடாதபடி, இந்த நன்மை நம்ம குடும்பத்துக்கு வரலன்னா ஆசீர்வாத குறைவு தான். 5 பேர்ல ஒரு ஆளு ஆசீர்வாத குறைவா இருந்தாலும் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்படலனா ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அனுதினம் இந்த வார்த்தையை சொல்லணும். அவங்க ரட்சிக்கப்படும் வரை நீ சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூனி பாருங்க, நிமிர்ந்து பார்க்கவே முடியல. அப்படி இருக்கு. யார் தான் பார்க்கிறா? ஆலயத்துல இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துல நீங்க ஒவ்வொரு இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ எங்கெங்க சரீரங்க இருக்கு, உங்க எண்ணம்லாம் எங்க ஓடிக்கிட்டு இருக்கு, உங்க சிந்தைகள் எங்கெங்க, உலகமே சுத்தி வந்துடும். இந்த செய்தி முடிக்க கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கர்த்தருடைய வார்த்தை, தேவன் இந்த வேளையில வார்த்தையாகிய தேவன் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது உங்க குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகும். என்னைக்கு நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். கூனி பாருங்க, தலை நிமிர்ந்து நடக்க முடியல, பலவீனம் என்று பார்க்கிறோம். 12வது வசனம், இயேசு அவளை கண்டு, இயேசு தான் காண்கிறார். ஒரு சிலர் அவங்க தேடி 12 வருஷம் பெரும்பாடு இந்த ஸ்திரீ தேடி போறா இயேசுவை. இந்த ஸ்திரீ என்ன செய்யறா? ஆலயத்தில் இருக்கிறா, கண்ணு தெரியுது, ஆனா குருடியா இருக்கிறாள். முக்காவாசி குருடர்களாய், ரட்சிக்கப்பட்ட குருடர்களாய் இருக்கிற காரணம் அதுதான், விசுவாசம் இல்லாம. கர்த்தருக்கு பிசாசின் பிடியில, பிசாசின் அதிகாரத்தை ஒரு சிலுவையில அவர் அழித்து விட்டார். அது இல்லாதபடி பாருங்க, விசுவாசியா இருக்கிறோம், சமாதானம் இல்ல, ஒருவருக்கொருவர் ஒரு சபை வருகிற சமாதானம் இல்ல, வைராக்கியம், கோபங்கள் அநேக நம்ம கலாத்தியர்ல வாசிக்கிறோம். அப்படி இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீ பாருங்களேன், ஆலயத்துக்கு விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டாப்புல அங்க போக முடியாது. முடிவு பரியுந்தோ நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் டாக்டர் தான்.
பார்த்தீங்கன்னா டாக்டர், நான் டாக்டர் ட்ரெஸ் போட்டு நானும் டாக்டர் அறிமுகம் இல்லாத ஆள்கிட்ட போனால் ஆமான்னு நம்பத்தையும் செய்வாங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலான டாக்டர் ஏசப்பா தான், அதை நாம் நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து பார்க்கிறார். ஆனா பலவீனம், வேதனையை அறிகிறார். ஆலயத்துல இயேசு வந்தார். ஆலயத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? பலவீனமா இருக்கிறாங்களா? எதை நம்பி வந்திருக்கிறாங்க? அவங்க சரீரத்தில் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்களே, நான் உன்னை குணமாக்குவேன். பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறார். ஒண்ணு, கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை இந்த ஆலயத்துக்குள்ள, அவருடைய சமூகத்துக்குள்ள இந்த கூனி பாருங்க இருந்தபடியினாலதான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயை கண்டு, இயேசு ஒரு மனிதனை கண்டுட்டார்னா கைவிட மாட்டார். தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயை, தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீ வா, என்னிடம் வா, நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறேன். நீ இந்நாள் வரைக்கும் பிசாசு பிடியில வேதனையோடு நீ வாழ்ந்தது போதும், செழிப்பான வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். நீ நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க நான் செய்ய போகிறேன். நீ வா, ஸ்திரியே என்னிடம் வா என்று இயேசு என்ன செய்கிறார்? அழைத்து ஸ்திரீயை, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே அவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 16வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் இப்ப பாருங்களேன், ஒரு சிலர் பார்த்தா கூனியா இருந்த நிமிர்ந்த ஆளை பிடிக்க முடியுமா? ஒரு சிலர் நன்றி, அவ தேவனை மகிமைப்படுத்துறான். நிமிர்ந்துட்டா போறோம். எத்தனை நாள் குனிஞ்சுக்கிட்டே இருந்தேன், நான் யாருன்னு காட்டுறேன் பார் சொல்லிட்டு வாய்க்கு வராத வார்த்தைகளை பேசி நான் யாருன்னு பலத்தை காமிப்பாங்க. அநேகரை பார்த்திருக்கிறோம். நன்றி உள்ள இருதயம் இருக்காது. பலவீனமா இருந்த, வேலை செய்யக்கூடாதபடி படுத்த படுக்கையா இருந்த கர்த்தர் விடுவித்தார். அந்த நன்றி உள்ள இருதயம் அநேகருக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா 10 குஷ்டரோகில ஒருத்தர் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வரான். அது மாதிரி இந்த நாட்கள்ல ஜீவிக்கிறாங்க. அவன் நிமிர்ந்து பார்த்து யாரதான் மகிமைப்படுத்தினாள்? தேவனை மகிமைப்படுத்தினால். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த, யாரு கட்டி இருந்தா? சாத்தான் 18 வருஷமா யார கட்டி இருந்தா? இந்த இடத்துல பார்க்க, இந்த ஸ்திரீ கூனி பலவீனம் அப்படித்தானே பார்க்கிறோம். 12வது வசனத்துல பார்க்கிறோம், உன் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய். பலவீனம் சொல்றது அது ஒரு பிசாசு என்று இந்த 16வது வசனத்துல பார்க்கிறோம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய அவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாத்தீங்களா? அப்ப நம்ம பார்க்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதுதான் பலவீனம் சொல்றது? சொல்லுங்க, யார் அது? பிசாசு, சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டி வச்சிருவானா. பாவம் என்பது என்னதுதான் நாம் வாசிக்கிறோம், கயிறு, இந்த சிறையாக்கி வச்சுக்கிறோம். இத பழைய ஏற்பாடுலையும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாடுலையும் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான் என்ன செய்வேன் சொல்லிட்டு புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 வருஷமா இருந்த அந்த ஸ்திரியை கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு சுகமாக்குனது. இந்த 18 வருஷமா இருந்த கூனியை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க செய்தார். அவளுடைய பலவீனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் இந்த கட்டை அறுத்து விட்டார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உதவி செய்வாரா? இல்லையா? கர்த்தர் அவர் உதவி செய்வார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரே. நமக்கு பலவீனம் வரும்போது, பிசாசே எனக்குள்ள உனக்கு என்ன இடம், உனக்கு என்ன சோழி, நாம் தேவன் வாசம் செய்கிற இந்த சரீரத்துல உனக்கு என்ன வேலை? நீங்க அறிக்கை செய்யணும். இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார் சொல்றது மாத்திரமல்ல, அறிக்கை செய்யணும். அநேக இந்த சுகம் அளிக்கும் வசனங்களை வேதத்துல பார்க்கிறோம். விடுவிக்கிற வசனத்தை நீங்க உங்க நாவல் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வெளிப்பட போகிறார். என் ஜனமே, அது வருகையிலே நாம் காணப்படுவதற்கு, அவர் வருகை வர்ற வரைக்கும் பலவீனம் சாத்தான் பிடியிலேயே நாம் இருக்கிறோம்னு அர்த்தம். ஆகவே அவர் விடுவிக்கிற தேவன் இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை
அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் உரிமையோடு பிசாசின் கிரிகளை அழிக்கவே நீங்க வந்தீங்க. இயேசுவே, என் சரீரத்துல இந்த பலவீனத்துக்கு இடம் இல்ல, இயேசுவே உமக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய சரீரத்துல இடம் என்று நீ வேதத்திலும் ஜெபத்திலையும் நீங்க ஜெபிக்கும் போது அதுதான் நமக்கு மருந்து. பாருங்க, வேற எதுவுமே இல்லை, அவரே நமக்கு வைத்தியராய் இருக்கிறார். மீண்டும் வருவேன் என்று சொல்லி சென்றவார், வாரும் வேலை நெருங்கி வந்திடுதே. மீண்டும் வருவேன் என்று கரங்களை தட்டி பாடுவோம். மீண்டும் வரும் வேலை வந்திடுதே, சுத்தரினோம் சுத்தமாவே, சுத்தரினும் சுத்தமாவே, சத்திய தீபம் உயர்த்திடுவே, சத்திய தீபம் உயர்த்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா, நம் இயேசு வருகின்றார். அல்லேலூயா சகலகதரபகதிடம். அல்லேலூயா நம் இயேசு வருகின்றார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். என் ஜனமே, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்க முடியாய், சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய், அவருடைய கட்டளையின்படி உண்மை உத்தமமாய் நடந்த ஜனங்களை சேர்க்க முடியாய். அவர் சீக்கிரம் இந்த பூமிக்கு வெளிப்பட போகிறார். ஆகவே அந்த ராஜாதி ராஜாவை சந்திக்க நாம் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? இனி வர போகிற காரிய சம்பவங்களுக்கெல்லாம் நாம் தப்பி நாம் அவருக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நிற்பதற்கு நாம் தகுதியாய் இருக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நான் யாராய் இருக்கிறேன்? கட்டளையிலே நான் கை கொண்டு நடக்கிறனா? யாவரோடு சமாதானமாய் இருக்கிறனா? என் இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் ஒரு சுத்த இருதயம் நமக்கு இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அந்த நாளுக்கு நாம் அதுக்காக தான் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆபத்தில் நாம் சிக்கி கொள்ளாதபடி, உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்டு போகாதபடி அவரிடம் அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கு தான் நாம் வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஊழியர் சொன்னா கேட்கலன்னா நீ மீறுறேன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர்களாக கூட இருக்கட்டும், எந்த ஊழியர்களையும் நீங்க பயிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டூப்ளிகேட் ஊழியர் இருக்காங்க, உண்மையா ஊழியர் செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனா ஊழியர்களை அவர் வரும்போது கணக்கு கேட்டுக்கிடுவார். ஆகவே ஏதாவது நீ கோபப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்கன்னா தேவன் ஊழியர் மூலமா தான் அவர் பேசுகிறார். அப்ப நீங்க ஊழியர் மேல கோபப்படும் போது கர்த்தர் மேல நீங்க என்ன செய்றீங்க? கோபப்படுறீங்க. அப்படி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்படிப்பட்ட மீறுதல்கள் மீறுறோம், இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செஞ்சாராம்? காயப்பட்டாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், அக்கிரம நிமித்தம் நம்ம எத்தனமோ அக்கிரமம் பண்ணி இந்த அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு பாருங்க, அவர் அழுகிறத நம்ம பார்க்க, நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகி. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வருஷம் முழுவதும் எனக்கு பலவீனம் முடியலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு பலனை தந்தார், நான் இயேசுவின் பிள்ளை. அது நீங்க இருங்க, உள்ள இந்த வியாதி பிசாசு ஐயோ எரியுதே, இயேசுவே உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இயேசுவின் நாமம் அதிகாரம் உள்ள நாமம், பிசாசின் கிரிகளை அழித்த நாமம், சர்வாங்க சுகத்தை தந்த நாமம் இயேசுவின் நாமம். இந்த இயேசுவை நீ உச்சரிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற இருளின் கிரியை, பலவீனங்கள், சாத்தான் என்றும் பலவீனம் நீங்கி போகும். என் ஜனமே, வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகும். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சீக்கிரம் நம்ம கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தாவே,
என்னை குணமாக்கும். கர்த்தாவே என்னை குணமாக்கும். அப்பொழுது குணமாவே. அப்பொழுது குணமாவே. குணமாவே. என்னை ரட்சியும். என்னை ரட்சியும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. தேவரீர் என் துதி. பாத்தீங்களா? துதி, துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரங்களை பண்ணு பாடி தேவனை துதிக்கும் போது நாம் குணமாவோம். கர்த்தாவே என்னை குணமாக்கும். அப்பா நான் இப்படி இருக்கிறது உம்முடைய நாமம் தூசிக்கப்படுது. ஆனா நான் மனுஷன் தானே, களிமண் அப்பா. நான் பலவீனங்கள் இருந்து உண்மைதான். உன்னுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு மீறி நடந்தது உண்மைதான். நீங்க மன்னியுங்க கர்த்தாவே, நீங்க என்னை குணமாக்குங்கப்பா. அதான் அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீங்க குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். இந்த வசனங்கள்லாம் நீங்க குணமாக்குற விடுவிக்கிற இந்த வசனங்களை உங்க நாவுனால உச்சரிக்க வேணும். சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிற தேவன். உன் நோய்கள் எல்லாம், ஒரு நோய் இல்லை, உன்னுடைய நோய்கள் எல்லாம் அவர் என்னதான் செய்யறாரு? குணமாக்கி என்று வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-5 வரை நம்ம தெளிவாக வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இந்த பரிசுத்தவான், அந்த தீர்க்கதரிசி எசேக்கியா தீர்க்கதரிசி, அந்நாட்களில எசேக்கியா வியாதிப்பட்டு, இந்த வியாதி எதுக்குரியத மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இருந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி பாருங்க, நம்மளை எச்சரிக்கணும்னா ஒன்னு வசனத்தை கொண்டு பேசுவார். 2வது நம்ம ஒரு சில நேரங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நேரடியா பேச மாட்டார், தீர்க்கதரிசியை அனுப்புவார். ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புறார். என்ன சொல்றாரு? அவனை நோக்கி, எசேக்கியாவை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. எது எது பிள்ளைகளுக்கு செய்யணுமோ, மனைவிக்கு செய்யணுமோ எல்லாம் நீ செஞ்சு ரெடியா வச்சுக்க. நீர் பிழைக்க மாட்டீர். நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அந்த 2வது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே. கர்த்தரை நோக்கி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் விண்ணப்பம் பண்றத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவர்புறமா திருப்பி, இன்னும் நான் என்ன செய்யறேன், வாழணும்னு ஆசையா இருக்கு, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இப்பயே தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்பிட்டீங்க அப்பா, நான் இப்ப சாகணுமா? முடியாது. எது மூலமா? ஜெபத்தின் மூலமாக. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. ஜெபத்தின் மூலம் பதிலும் வருங்க. அதாவது ஜெபத்து பக்கமா திரும்பி மனசு நொந்து அவன் நினைச்சு பார்க்க, நம்ம ஏதோ செஞ்சிட்டோமா, ஆண்டோடைய வழியில நாம செம்மையாக தான் நடந்துகிட்டு இருக்கேன், ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது? அவர் சொல்ற ஒழுங்குபடுத்து. சொல்லும் போது மறிக்க போறோனா, ஏன் ஆண்டவரே சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் இருந்தேனே, மன உத்தமமாய் நடந்து கொண்டேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், உமது பார்வைக்கு நலமானதை எல்லாம் செய்தேனே என்பதை நினைத்தரலாம். அதை நீங்க நினைச்சுக்குங்கப்பா. ஏதாவது நீங்க சொல்லுங்க, நான் அறிக்கை செய்யறேன்ப்பா, நான் வாழணும்னு ஆசையா இருக்கு, இப்பயே கூப்பிடுறீங்க. அது நினைச்சுதான் அவர் சொல்றாரு. நீங்க நினைத்து கொள்ளுங்க, நான் உண்மை உத்தமமா இருந்தேன், உமக்கு முன்பாக செம்மையா இருந்தேன், அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நம்ம பண்ற ஏதோ கடமைக்கு அல்ல, உள்ளம் உடைய வேண்டும். மனஸ்தாபப்பட்டு நீ கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் ஜெபத்தை கேட்பார். எசேக்கியா மிகவும் அழுதான். வீட்டு பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு, ஆண்டவரே இவங்கெல்லாம் விட்டு நாம் போறதா? வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றீங்களே, இன்னும் வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. மனது நொந்து போய் அவன் மட்டும்தான் ஜெபிக்கிறான், செவத்து பக்கம் திரும்பி மிகவும் அழுதான். 4வது வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே பாருங்க, நம்ம ஆண்டவர் ஒரு சிலர் சொல்லுவார், அனுமதிப்பார்.
நீ அதோட நிக்க கூடாது, பரிந்து பேசணும் ஜெபத்தின் மூலமா. ஏன் ஆண்டவரே, இந்த எசேக்கியா பாருங்க, இன்னும் வாழணும்னு ஆசையா இருந்துச்சு. மரணமும் ஜீவனும் நான் நாவின் அதிகாரத்தில் இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாத வார்த்தை நான் பேசக்கூடாது, விசுவாசம் இல்லாத வார்த்தை பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற கர்த்தர் தருவார். அந்த நல்வார்த்தைகளை பேசும்போது பலிக்கும். அந்த இடத்துல பாருங்களேன், அந்த பாதி தூரம் தான் அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி போயிருக்கான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது திடீர்னு உண்டாயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தை பேசுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு சீக்கிரம் விரைவா இந்த ஜெபம் போயிருக்கு, இந்த விண்ணப்பம். எசேக்கியா அழுது கொஞ்ச தூரம் அந்த முற்றத்துக்கு அப்படிதான் வாசிக்கிறோம். இங்க போகக்கூடும், பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை இங்க வந்துருச்சு. நீ என்ன செய்ய, திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்ட தேவன் மத்தியிலே இந்த வேளையில் அவர் பேசுகிறார். நிச்சயமாக நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது பலவீனத்தோடும் சில வியாதியோடு நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து 18 வருஷமாயிருந்த கூனியை உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். இந்த கட்டுகளை அறுத்த தேவன், இந்த சாத்தான் பிடியிலிருந்து இந்த கூனி குனிந்து இருந்த, நிமிர்ந்து பார்க்க கூடாது இருந்த கூனியை கர்த்தர் நிமிர செய்தார். அந்த தேவன் இந்த வேளையில் அவர் பேசுகிறார். நீ விண்ணப்பம் பண்ணி கொண்டே இரு. உன் கண்ணீரை, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை காண்கிற தேவன் உன்னை பார்த்து அவர் சர்வாங்க சுகத்தை தருவார். அவர் உன்னை குணமாக்குவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் ஜனமே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். நீங்க வீடுகள்ல நீங்க வாசித்து பாருங்க, நேரம் இல்லாததுனால இந்த இடத்துல பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்துல, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், யாரும் இல்ல, தனியா இருக்கிறாங்க பாருங்க, விசாரிக்க யாரும் இல்ல. அப்படி இருக்கிறபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றேனா? கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நமக்கு ஒரு சில நேரங்கள்ல தனிமையை நாம் உணர்வோம். நம்ம தனியா இல்ல, நாம் அனாதை கிடையாது. தேவன் ஒருவர், என்னை அழைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என் அருகிலே இருக்கிறார். என்னை அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பாருங்களேன், நீ உன்னை யார் தள்ளிவிட்டாலும் நான் உனக்கு ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷர் நம்ம சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாது. அவர் நம்ம சூழ்நிலையை புரிந்து கொள்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை மட்டும் ஒருவர் வாசிப்போம். நீங்க என்ன சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏசப்பாவே பாருங்க, மீனையும் அப்பத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி தான் கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும் போது பெருகிச்சா குறைஞ்சிச்சா? பெருகிச்சு. பழைய ஏற்பாடுலயும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த புதிய ஏற்பாடுலயும் இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்க அப்படி ஆண்டவரே செஞ்ச கரங்களை ஆசீர்வதிங்க, இந்த ஆகாரத்தை தந்தைங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 வார்த்தை சொல்றதுக்கு என்ன? ஏன் ஸ்தோத்திரம் பண்ணி தசம்பாகும் சரி காணிக்கையும் சரி, அதுக்காக ஏன் ஜெபிக்கிறோம்? யார் கையில வந்திருக்கோம்? நெல்லு அதே மாதிரிதான். இந்த சாப்பம் யார் சாபம் கொலகாரின் கையிலேயும் வந்திருக்கும். ஆகவே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் போது பரிசுத்தமாக்குறார். எந்த வியாதியும் நமக்கு அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது வேதம் சொல்லுது. அணுகாம இருக்குன்னு நீங்க என்னதான் செய்யணுமா?
தேவன் கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன்னில் இருக்கிற வியாதியை நான் விலக்குவேன் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது கர்த்தர் நம்ம கையிட்டு செய்கிற வேலையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். உபாகமும் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று அந்த வசனத்துல பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 41:3வது வசனத்துல படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் விடுவிக்கிற வசனங்களை உங்க நாவுல அறிக்கை செய்யும் போது பாருங்க, நம்ம சரீரத்துல சரியான ஒரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் தருகிறார். வசனத்தை மட்டும் எழுதிக்கங்க. சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 20வது வசனத்துல அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்புறார். இந்த வேளையில வசனத்தை கேட்கிற உண்மையாக இந்த வார்த்தை கீழ்ப்படுகிறவங்க கவனமாக கேட்கிற அந்த வார்த்தை உங்க இதயத்தில் பிரவேசிக்கிறது, உன் பலவீனத்தை நீக்கி போடுகிறது, பரிபூர்ணமான சுகத்தை தந்து உன்னை வழி நடத்துகிறார். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்தை அனுப்புகிறார், அவர்களை குணமாக்கி அவர் அழிவுக்கெல்லாம் தப்புவிக்கிறார். என் ஜனமே, சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்கிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் இல்லையா? கல்வாரி சிலுவையில நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆகவே நீங்க எதுக்கும் தைரியமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். பாருங்க, பலவித வியாதி இருந்துச்சா. அநேகரை இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்கி அநேகரை பிசாசுகளை துரத்தி. அப்ப வியாதி என்பது எதுதான்? அது பிசாசு, சாத்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்துல 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் அற்புதமானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சர்வாங்க சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு சொன்னதை செய்யும் தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார்,
அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் நம் நினைவாய் இருக்கிறார். எம் ஜனமே, அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். ஆசாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவனும் பாருங்களேன், வந்துட்டு நல்லா தேவனோடு ஜெபம் பண்ணான். கர்த்தரே திரும்பி பார்க்க வைத்தவன் தான் அந்த ஆசா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுமே ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, முடிவுல பரிகாரி வைத்தியரை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தோட முடிவு நம்ம என்ன செய்யணுமா? சம்பூர்ணமா இருக்கணும். 2 நாளாகமும் 16 அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். ஆசா வாசிங்க. ரெண்டு நாளாகமும் 16:12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் காலங்களில் வியாதி கண்டு கால்களில் எங்க வந்துச்சா? வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. உக்கிரமா காலை பார்த்த உடனே பயங்கரமா இருக்கு, கொடூரமா இருக்கு. அதை பார்த்து அவர் தீக்கி தெரிச்சு அவரே பயப்படுறார். இந்த ஆசாப்பா நல்லா ஜபிக்கிறவனா இருந்தாலும் வந்து கொடூரமா இருக்கிறது. நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான் என்று பரிகாரி வைத்தியரை டாக்டரை தேடினான் என்று பார்க்கிறோம். பரிகாரி என்பது வைத்தியன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசா ஆரம்பத்தில் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்த இவன் பாருங்க முடிவிலை வைத்தியனை டாக்டரை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் விசுவாசம் உடையவர்களாய் இருக்கணும். முடிவு வரையுந்தோம் விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேணும். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறேன் என்று, நானே உன் வைத்தியராய் இருக்கிறேன் என்று. எல்லா வியாதிகளுக்கும் எல்லா விதமான சரீர பிரச்சனைகளுக்கும் பூர்ண சுகத்தை தருகிறவர் நம்முடைய ஒரே பரிகாரியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இயேசுவே சுகம் தரும் தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளை நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. அந்த சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி பார்ப்போமாக. யார் யாருக்கு பலவீனம் இருக்கிறதோ எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தருடைய வல்லமை நம் மத்தியிலே பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. ஷகல்ல கத்துற பக்கத்துடா ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, அவர் சொன்னார் 18 வருஷமாய் இருந்த கூனியை உன் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய், உன் கட்டுகளை அறுத்தேன், பிசாசின் பிடியிலிருந்து உன்னை விடுவித்தேன், உன்னை குணமாக்கினேன். தலை நிமிர்ந்து இந்த கூனியாயிருந்த அவ தலை குனிஞ்சி நடந்த அவளை தலை நிமிர்ந்து வைத்தாரே, தலை நிமிர்ந்து நடக்க செய்தாரே, அந்த இயேசுவை நோக்கி இப்பொழுது பார். என் சரீரத்தில் பலவீனங்கள் வேண்டாம், அந்த வெளிச்சமாகிய நீதியின் சூரியன் எனக்குள்ள வாங்க. ஒவ்வொருவரும் நாம் சொல்லுவோமாக. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எபித்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். ஒவ்வொருவருக்கும் பரிகாரியாய் கர்த்தராய் இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தழும்புகளால் குணமாகினேனே, அவர் தழும்புகளால் குணமாகினேனே, அவரே சுமந்தார் எந்த நோவே, அவரே சுமந்தார் எந்த நோவே, அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார், அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார். அரியோதோர் வைத்தியரே, அரியோதோர் வைத்தியரே, குணமானே நான் குணமானே. இந்த பாடலை படிக்கும் போதே விடுதலை ஆண்டவர் உனக்கு தருவார். நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். சித்தமொண்டெனக்கு சுத்தமாவாயன, சித்தமொண்டெனக்கு சுத்தமாவாயன,
சத்தியர் தொட்டுமை குஷ்டம் போக்கி, சத்தியர் தொட்டுமை குஷ்டம் போக்கி, சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்தை, சந்தோஷம் பகர்ந்த இயேசு என்னும் மருந்தை, சந்ததம் எனக்கு ஆபார், சந்ததம் எனக்கு குணமானே நான் குணமானே, குணமானே, நான் குணமானே, இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானே நான் குணமானே, விடுவிக்கிற வல்லமை நான் குணமானே, இயேசுவின் பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவரை அழித்து போடுங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கிறேன். மனுஷகுமாரன் வெளிப்பட்டுங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமானே, நான் குணமானே, குணமானே, தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் குணமாக வேணும் என்று எத்தனை பேர் நீ பிரயாசப்படுகிறாய்? கேளு, கர்த்தர் உன்னை குணமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வாங்க சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். 18 வருஷமாய் இருந்த கூனியை கர்த்தர் நிமிர செய்தாரே. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 18 ஆண்டுகள் கூனியாயிருந்த, 18 ஆண்டுகள் கூனியாயிருந்த அணங்கை நிமிர செய்த அவர், அணங்கை நிமிர செய்த அவர், சாத்தானின் தலையை நசுக்கின வல்லவர், சாத்தானின் தலையை நசுக்கின வல்லவர், சத்தியமே எனக்கு அளித்தார், சத்தியமே எனக்கு அளித்தார், குணமானேன் நான் குணமானே, குணமானே, நான் குணமானே, இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானே, நான் குணமானே, குணமானே, நான் குணமானே, இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். ஹல்லேலூயா. முழுமையாக ஒரு சிலர் ஒப்பு கொடுக்கல. முழுமையாக நீ ஒப்பு கொடு. கர்த்தர் தாமே உன் பலவீனத்திலிருந்து அவர் நீக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமையாக நீங்க ஒப்பு கொடுங்க. இது முக்கியமான நேரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முடிவில் எல்லாருமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள கர்த்தர் உன்னை காண்கிறார். இந்த 18 வருஷமாயிருந்த 18 வருஷமாயிருந்த கூனியை ஆலயத்தில் தான் அவன் வந்திருந்தான். ஆனா இந்த கூனியை இயேசு நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி விடுகிறார். சுகட்டக்கத்துடா. அல்லேலூயா. நீ விசுவாசி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாளை இல்ல இன்றே நீ காண்பாய். ஓ ஷகல்லக்கத்துடா. விடுவிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் அதிகாரமுள்ள நாமம். பிசாசின் கிரியைகளை அழித்த நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெக்கப்படாதீங்க. ஒருவராக வெக்கப்பட வேண்டாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று உனக்கு முன்பாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை முடிவு வரைந்தவன் நடத்துவார். அவரை நோக்கி பார், உன் முகம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். அல்லேலூயா. ஓ ஷகல்லகதுரபகதுடா. ஆவியானவரே, முக்கியமான நேரம். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்தது நல்லது. நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே, விடுவிக்கிற தேவன் உனக்கு முன்பாக அவர் நிற்கிறார்.
அல்லேலூயா. ஏனே தோணும் வந்தோமா போனோமான்னு இல்லை, ஒரு லட்சியத்தோடு காணப்படு. இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இரத்தத்தை எனக்காக சிந்திருக்கிறார். அது மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இப்பொழுது அவர் ஜீவனோடு உயிருள்ள தேவன் என்னோடு அவர் பேசுகிறார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆண்டவரே சுகல்ல கத்துற பக்கத்துடா கத்தர் ஒவ்வொருவருக்கும் கத்தர் தாமே வந்து தேவன் பரிகாரியாக இருந்து கத்த ஜெயமாய் நடத்துவார். கத்தருடைய வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கத்தரை தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோத்துரம் 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 சோத்துரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கத்தரை தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டு நீங்க நடத்தி தந்தீங்களே, நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு கொடுத்த பலனுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். புது புது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேசின உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நீங்க பேசுறீங்க ஆண்டவர். நீங்களுக்கு பரிகாரியாக வைத்தியராய் இருந்து ஆண்டவரை நீங்க நடத்தின நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நீர் வரும்போது கர்த்தாவே, நீங்க வரும்போது கடைசி தேவ எக்காலம் சத்தம் கேட்கும் போது நாங்கள் எல்லாருமே சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் யாவரையும் ரட்சித்து கர்த்தாவே ஒருமித்து இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலமும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.